ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற நோக்கில் அசுர பலத்தோட பாஜக இந்த தேர்தலில் களமிறங்கியிருக்கு. அதே நேரத்தில் இது வாழ்வா சாவா தேர்தல் என்பதை காங்கிரஸ் கட்சியும் உணர்ந்திருக்கு. எப்படியாவது பாஜகவை அகற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கில் இந்தியா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி, திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி, ராஷ்ட்ரிய ஜனதா தளம், சரத்பவாரோட தேசியவாத காங்கிரஸ், உத்தவ் தாக்கரேயோட சிவசேனா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் இருக்க விசிக, மதிமுக உள்ளிட்ட கட்சிகளும் இந்தியா கூட்டணியில் இடம்பெற்றிருக்கு. இந்தியா கூட்டணியோட ஒரே நோக்கம் பாஜகவை அகற்றுவதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்தியா கூட்டணியை அமைப்பதற்கு பெரும் பங்காற்றிய ஐக்கிய ஜனதா தள தலைவரும் பீகார் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் பாஜகவோட கூட்டணி சேர்ந்துட்டார். திரிணாமுல் காங்கிரஸ் மேற்கு வங்காளத்தில் தனியாக போட்டிடுறாங்க. அதாவது இந்தியா கூட்டணியில் திரிணாமுல் காங்கிரஸ் இருந்தாலும் மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை திரிணாமுல் காங்கிரஸ் தனியாக களம் காணுது. அங்கே காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கூட்டணி அமைச்சு போட்டிடுறாங்க. அதற்கு நேர் எதிராக பார்த்தீங்கன்னா கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் எதிர் திசையில் நிற்கிறாங்க. அங்கே வயநாட்டில், குறிப்பாக ராகுல் காந்தி போட்டிடுற வயநாட்டிலேயே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோட தேசிய செயலாளர் டி ராஜாவோட மனைவி ஆனி ராஜா ராகுல் காந்தி எதிர்த்து கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. ஆம் ஆத்மியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் கூட்டணி அமைச்சு போட்டிட்டாலும் பஞ்சாபில் ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் எதிர் திசையில் நிற்கிறாங்க. இப்படி இந்தியா கூட்டணிக்குள்ளே ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருந்தாலும் இந்தியா கூட்டணி கடைசியாக பாஜகவை வீழ்த்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது குறிப்பாக வெஸ்ட் பெங்காலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யார் வெற்றி பெற்றாலும், அது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணி வெற்றி பெற்றாலும், மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றாலும் அந்த வெற்றி என்பது பாஜகவை வீழ்த்த பயன்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இந்த முறை காங்கிரஸ் கட்சி ரொம்பவே இறங்கி வந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ரொம்ப சமரசம் செஞ்சுட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா காங்கிரஸ் கட்சி இதுவரை இல்லாத அளவுக்கு வரலாற்றிலேயே மிக குறைந்த தொகுதியில் போட்டியிடுது. காங்கிரஸ் கட்சி இந்த முறை நேரடியாக போட்டியிடும் தொகுதிகள் எண்ணிக்கை வெறும் 330. சுதந்திரம் பெற்ற பிறகு நடைபெற்ற 1951 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி 479 இடங்களில் போட்டியிட்டது. 1987 தேர்தலில் 517 இடங்களையும், 1996 தேர்தலில் 529 இடங்களையும் அதிகபட்சமாக காங்கிரஸ் கட்சி போட்டியிட்டது. அப்படி இருக்க காங்கிரஸ் கட்சி வரலாற்றிலேயே மிக குறைந்த தொகுதிகளில் போட்டியிடுறது என்பது இந்த முறை தான், அது 330. குறிப்பாக எடுத்துட்டோம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரா, பீகார், தமிழ்நாடு இந்த 5 மாநிலங்களில் 249 தொகுதிகள் இருக்குது. இங்கே காங்கிரஸ் கட்சி போட்டியிடுற தொகுதிகள் வெறும் 65. ஸோ இந்த முறை காங்கிரஸ் கட்சி பெரும்பாலும் கூட்டணி கட்சிகளோட வெற்றியை நம்பி இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. கூட்டணி கட்சிகளுக்காக மிகவும் இறங்கி சமரசங்களை மேற்கொண்டிருக்கு அப்படின்னு பார்க்க முடியுது. காங்கிரஸ் கட்சி இந்த அளவுக்கு இறங்கி வந்ததுக்கு பின்னாடி, காங்கிரஸ் கட்சியோட இந்த சமரசத்துக்கு பின்னாடி காங்கிரஸ் கட்சி கற்ற பாடமும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 5 மாநிலத்துக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்றது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மிசோரம், தெலுங்கானா ஆகிய 5 மாநிலங்களுக்கு நடைபெற்ற தேர்தலில் தெலுங்கானாவில் மட்டும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்றியிருந்தது. அதே நேரத்தில் தன் கைவசம் இருந்த ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கரை பாஜக இழந்திருந்துச்சு. பாஜக தாங்கள் ஏற்கனவே ஆட்சி செய்த மத்திய பிரதேசத்தோடு சேர்த்து காங்கிரஸ் ஆட்சி செய்த சத்தீஸ்கர் மற்றும் ராஜஸ்தானையும் கைப்பற்றியிருந்தாங்க. அந்த நேரத்திலேயே இந்தியா கூட்டணி அமைஞ்சிருந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி சார்பில் தேர்தலை சந்திக்காமல் தனியாக சந்தித்தாங்க, தனியாக சந்திக்க விரும்பினாங்க. ஸோ அதோட விளைவு தான் இந்த தோல்விக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பலராலும் விமர்சிக்கப்பட்டது. ஸோ அந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கற்றுக்கொண்ட பாடம், தற்போதுள்ள சூழல், காங்கிரஸோட அந்த வீழ்ச்சி ப்ளஸ் மாநில கட்சிகளோட வளர்ச்சி இதெல்லாம் சேர்த்து பார்த்து காங்கிரஸ் கட்சி தற்பொழுது இந்த முடிவை எடுத்திருக்கு. அதாவது மிக குறைந்த தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுது. ஆனால் மிக குறைந்த தொகுதிகளில் போட்டியிட்டாலும் தாங்கள் வெற்றி பெற முடியும், தாங்கள் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்றத காங்கிரஸ் உறுதியாக நம்புது. 543 தொகுதிகளில் 272 தொகுதிகள் ஜெயிச்சாதான் ஆட்சி அமைக்க முடியும். ஆனால் காங்கிரஸ் கட்சி போட்டிடுறதே 330 தொகுதிகள் தான். எப்படி ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு காங்கிரஸ் கட்சி சொல்கிற பதில் 2004 மீண்டும் திரும்பும், காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லுது. 2004 அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 417 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி கண்டெஸ்ட் பண்ணி 145 சீட்டுகளாக ஜெயிச்சிருந்தாங்க. 145 சீட்டு ஜெயிச்சிருந்தா கூட, பாஜகவோட அதிகமாக ஜெயிச்சிருந்தா கூட பெரும்பான்மை இல்லை. அந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் மற்றும் திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகளோடு சேர்ந்து 2004 வாஜ்பாய் அரசை வீழ்த்தி காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்திருந்தது. ஸோ இந்த முறையும் கூட்டணி கட்சிகளின் உறுதுணையோடு 2004 காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்தது போல தற்பொழுதும் காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடிக்கும். கூட்டணி கட்சிகளோட வெற்றி காங்கிரஸ் கட்சிகளோட வெற்றி. காங்கிரஸ் கட்சியோட சமரசம் பாஜகவை அப்புறப்படுத்தும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி உறுதியாக நம்புது. காங்கிரஸ் கட்சியோட இந்த வியூகம் பலிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.